திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே அக்கட்சியின் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கருணாநிதியின் மகனுமான மு.க. அழகிரி தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கட்சித் தலைவர் கருணாநிதியின் மகனுமான மு.க. அழகிரி லோக்சபா தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி ஏற்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தார். இப்பிரச்சினை காரணமாக மு.க. அழகிரியை கட்சி தலைமை கடுமையாக கண்டித்தது. அழகிரியின் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு கட்சி விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் கட்சியிலிருந்து அழகிரியும் நீக்கப்படுவார் என்று திமுக பொதுச் செயலாளர் வாயிலாக கருணாநிதி எச்சரித்திருந்தார். அதன் பிறகும் மதுரையில் திமுக தலைமையுடன் மோதல் போக்கை வெளிப்படுத்தும் வகையில் சுவரொட்டி போரில் அழகிரி ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளியன்று திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில் மு.க. அழகிரி கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் கட்டுப்பாட்டை காப்பாற்றவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கட்சி அமைப்புகளை கலந்து பேசாமல் சிலர் செயல்பட்டு வந்ததாகவும் திமுகவுடன் கூட்டணி சேர நினைக்கும் கட்சிகளின் தலைமையை பற்றி அவதூறாக பேசியவர்கள் மீது இந்த ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதுபோன்ற துரோக செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்தும் முறையற்ற விவாதங்களில் நேரிடையாக ஈடுபட்டும் கட்சியினரை தொடர்ந்து பணியாற்ற விடாமல் குழப்பம் ஏற்படுத்தி வரும் தென்மண்டல அமைப்பு செயலாளர் அழகிரியை கட்சியின் உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்குவதாக அன்பழகன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற யாரும் குறைக்காமல் தடுக்க முறைப்படுத்த தலைமை கழகத்தினுடைய எண்ணமாக அந்த அறிக்கை வெளிவருகிறது. கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு முரணாக செயல்படுகிறார் என்பதற்காக கட்சியின் நன்மைக்காக எடுத்துள்ள இந்த முடிவை கட்சியினர் அனைவரும் ஏற்று ஒற்றுமையோடு கட்டுப்பாடோடும் இருக்க வேண்டும் என்றும் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.